யாரும் அரசனாக விரும்பாத நாடு. முன்னொரு காலத்தில் தேவநாதம் பட்டினம்னு ஒரு நாடு இருந்தது. அந்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் வேக வேகமாக ஒரு இடத்தில் கூடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பக்கத்து நாட்டிலிருந்து வேலை தேடி ஒருவர் வந்தார். அவர் பெயர் வெற்றிவேலன். அவர் அங்க கூடி உள்ள கூட்டத்தில் இருந்து ஒருவரிடம் கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னதை கேட்டதும் அந்த வெற்றிவேலன் என்பவர் அதிர்ச்சி அடைந்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த நாட்டின் சட்டப்படி ஒரு குதிரை ஒரு மனிதனின் கழுத்தில் மாலையிட்டு இந்த நாட்டு அரசனை தேர்ந்தெடுக்கும். அந்த மனிதனே 5 ஆண்டுகள் முழுவதும் இந்த நாட்டை ஆட்சி புரிய வேண்டும். இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி காலம் முடிந்ததும் இந்த நாட்டின் எல்லையில இருக்கும் ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கும் பயங்கரமான காட்டில் விட்டுவிடுவார்கள். அந்த காடோ மனிதர்களே இல்லாமல் கொடிய விலங்குகள் மற்றும் விஷப்பாம்புகள் வாழக்கூடிய பயங்கரமான காடு அது. ஒவ்வொரு 5 ஆண்டுகள் முடிந்ததும் அந்த நாட்டின் ஊர் மக்களே அந்த நாட்டை ஆண்ட அரசனை அந்த கொடும் காட்டில் விட்டுவிடுவார்கள். அப்பொழுது அந்த அரசனோ மிகவும் வேதனையுடன் அழுது கொண்டே போவார். ஏனென்றால் அந்த காட்டிற்கு அனுப்பின யாரும் திரும்பி வந்ததே இல்லை. ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த நாட்டு மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையின்படி அந்த காட்டிற்கு சென்ற அரசன் திரும்பி வரவில்லை என்றால் அந்த அரசன் சரியாக ஆட்சி புரியவில்லை என மக்கள் நினைத்துக் கொள்வார்கள். இதுதான் அந்த நாட்டின் வழக்கமாகும். இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒரு குதிரை வந்து வெற்றிவேலன் என்பவர் கழுத்தில் மாலை போட்டது. ஊர் மக்கள் அனைவரும் அவனையே அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு என்ன ஆயிடும்? வேற வழி இல்லாமல் அவனும் 5 ஆண்டு காலம் நன்றாக ஆட்சி புரிந்தான். வெற்றிவேலனுக்கு மறக்கவே முடியாத ஒரு நாள் வந்தது. அதுதான் அவனுடைய 5 ஆண்டு காலம் ஆட்சி முடிகின்ற நாள். அவரது இந்த 5 ஆண்டு ஆட்சி காலம் முடிந்ததும் அந்த நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்நாட்டின் அரசனாக இருந்த வெற்றிவேலனை அந்நாட்டின் எல்லைக்கு கூட்டி சென்றார்கள். அந்த ஊர் எல்லை வந்ததும் வெற்றிவேலன் என்பவர் லேசான சிரிப்புடன் ஊர் மக்களை பார்த்து சிரித்துவிட்டு கம்பீரமாக அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கும் படகில் ஏறி உட்கார்ந்தார். இவன் முகத்திலோ துளியும் பயம் இல்லை. அதற்கு மாறாக சந்தோஷம்தான் இருந்துச்சு. இவனோ கம்பீரமாக படகில் ஏறினான். படகோட்டிக்கும் சரி அந்நாட்டின் மக்களுக்கும் சரி ஒரே ஆச்சரியம். படகோட்டி அந்த நபரை பார்த்து கேட்டான், ஐயா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையெனில் நான் உங்களை ஒரு விஷயம் கேட்கலாமா? அதற்கு வெற்றிவேலன் சொன்னார், நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்களே உங்க வாயால் கேளுங்கள். இதுவரைக்கும் நான் அழைத்து சென்ற அனைத்து அரசர்களும் அந்த பயங்கரமான காட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் போது பயத்துடனும் துக்கத்துடனும் அழுது கொண்டேதான் சென்றார்கள். ஆனா நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். அது எப்படி மற்றும் என்ன விஷயம் என்று சொல்வீர்களா? நான் சொல்கிறேன் கேள் என்று அரசனாக இருந்த அந்த வெற்றிவேலன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான காரணத்தை கூற ஆரம்பித்தார். நான் உங்கள் நாட்டை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் போது முதல் ஆண்டில் 500 வேட்டைக்காரர்களை அந்த காட்டிற்கு அனுப்பி கொடிய விலங்குகளை வேட்டையாடுமாறு சொன்னேன். 2வது ஆண்டில் 500 மர வெட்டுபவர்களை அனுப்பி தேவையான மரங்களை வெட்டி மற்றும் நிலத்தை பண்படுத்துமாறு அனுப்பி வைத்தேன். 3ஆம் ஆண்டில் 500 விவசாயிகளை அனுப்பி பண்படுத்தப்பட்ட நிலங்களை உழுது பயிர் விளை வைக்குமாறு சொன்னேன். 4ஆம் ஆண்டில் 500 கட்டட தொழிலாளர்களை அனுப்பி வீடு கட்டி வசிக்க செய்தேன். 5ஆம் ஆண்டில் ஆசிரியர்களையும் நன்றாக படித்தவர்களையும் அனுப்பி அங்கு இருப்பவர்களுக்கு கல்வி புகட்ட செய்தேன். இப்பொழுது நான் அங்கு சென்றாலும் அங்கிருக்கும் என் மக்களுக்கு நான் அரசனாக தான் செல்கிறேன். நான் மகிழ்ச்சியுடன் செல்வதற்கு இதுதான் காரணம். உனக்கு ஏதேனும் உதவி தேவை என்றால் தாராளமாக என் நாட்டிற்கு எப்பொழுதும் எந்தவித பயமும் இல்லாமல் நீ வரலாம். அந்த படகோட்டியோ இந்த வெற்றிவேலன் அறிவை பார்த்து வியந்து போனான். இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? முதலில் ஒரு விஷயத்தை கண்டு பயப்படக்கூடாது. அதை புத்திசாலித்தனமாக எதிர்கொண்டு செயல்படுத்த வேண்டும். இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம்.